நாள் போனவொடனே கரெக்டாக வாங்கிட்டு வந்துக்கிறீங்க. அது கொஞ்ச நாள் வாங்கிட்டு வந்துடும். அது கொஞ்ச நாள் வாங்கிட்டு வந்துடும், கவலைப்படாது. இந்த மாதிரி பிடிக்கல சட்டை வச்சுக்கீங்களா, அது கொஞ்ச நாள் வாங்கிட்டு வந்துடும், கவலைப்படாது. என்னப்பா புளியங்கொம்பா போயிட்டாங்க. முருங்கை பிடிச்சிக்கிறீங்க, படாதுன்னு வந்துருக்கீங்க. முடிக்கிறது மலைமலை சொல்லலாம். புளியங்கொம்பா பிடிக்கணும், முருங்கை கொம்பை பிடிச்சி மலைன்னு வந்துருவேன். புளியங்கொம்பை பயங்கர தாங்க பயங்கரமா இருக்கிறது. என்ன மாதிரி கேட்கல சொல்லுவீங்களா? அந்த போனா நான் அப்படித்தான் எத்தனை கால் பண்ணுறேன் எல்லாம் போவேன். நான் எந்த மாதிரி போகக்கூடாது. மணி பையன் எடுத்துக்க, மணி பையன் புளியங்கொம்பு இல்லை, முருங்கை கொம்பு. அதுதான் புளியங்கொம்பு. பிடிச்சாலும் தரமா கொடுத்துக்கிறேன். நீங்களே எங்க கொடுத்துக்கிறீங்க? ஒரு தரமா போனாலும் மாமியோட 10 வருஷம் 20 வருஷம் உட்காந்து சாப்பிடுவான். நீங்க என்ன பண்ணுவீங்க? பூரா அவங்க கிட்ட நீங்க கொடுப்பீங்க சம்பாதிச்சு. அப்படி கிடையாது. அதுதான் புறம் நீங்க கரெக்டா அந்த குட்டர்ல தான் இருக்கு மாதிரி நீங்க நைட்டு போனீங்கன்னா மாமியோட வீட்டுல ஒரு வேலை போட்டு கெட்டு போடுவீங்க. உட்காந்து சாப்பிடுவோம். நான் சொல்றேன் பையன், அவனை சொல்றேன், நான் சொல்றேன் பூரா சூப்பர். அப்படியா? ஐயா நீ போடலாமா பாரு. ஒரு மீன் போட்டு அப்படியே எல்லாத்தையும் அதே மாதிரி போடலாம். இவ வால் சைஸ் வால் தான். ஆனா இதை ஃபுல்லா வருகிறாங்களே, இதை ஃபுல்லா வருமா? எப்படின்னா ஃபுல்லா வருகிறாங்க. என்னம்மா ஒரு மீன் முழுசாவா? நம்மளெல்லாம் வேவாது. எவ்வளவு பெரிய பாடி நம்மளதே வந்து போடுது ஈஸியா. இவ்வளோண்டு சின்ன மீன் தானே, ஒன்னும் ஆகாது. பையில போட்டுக்கலாம். சரிங்க ஐயா, நீங்க சொன்னீங்கன்னா கேட்க மாட்டாங்க. யார் பிடிக்கிறது? நீங்க பிடிக்கிறீங்களா? ஐயா இங்கேயே அங்கேயே அப்படியே பிடிங்க, கிட்ட வராதிங்க. அப்படியே பிடிங்க. ஏன்னா கட்டில ஓட்டா அந்த பைய அழகாயிடும். கொஞ்சம் நஞ்சம் ஹெல்ப் பண்றதா இவங்களுக்கு அள்ளி போடுறோம். ஒரே செகண்ட்ல இப்படின்னா ஓடி போயிடும். இந்தா 9 மீன் தீக்கட்டா, இந்த 2 மீன் தீக்கட்டுறது உனக்கு இல்லாதா? இந்தா அப்படியே பார்த்துக்கோ, மூஞ்சி தெரியும். ஓகேவா? சாப்பிடலையா? போடுற பாருங்க. ஓகேவா? இதுங்களை சேர்க்கக்கூடாது ஒரே ஒரு காரணம் தான் பாரு. ஐயா சாப்பிடாதுங்க, வாய வச்சிடும். இது மீனோட விலை வந்து 1000 ரூபாய் ஒரு கிலோ. எவ்வளவு வாங்கினீங்க? 800 ரூபாய். ஐயோ ஆஃப் சைஸ், அதனாலதான் அந்த ரேட்டு. இதுவே 1 கிலோ மீனா இருந்தா 1400. இப்பெல்லாம் செட்ல போனா மட்டும் தான் கிடைக்கும். இது இப்பெல்லாம் பரவாயில்ல, நிறைய வாங்கிட்டு வராங்க. ரொம்ப சாப்பிட்டு எது சொல்றது, ரொம்ப இந்த நொங்கு இருக்குல்ல, இந்த முத்திர நொங்கு கிடையாது, சாப்பிட்டு நொங்கு, அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்கும்.
ஐயா வாங்க பிரியப்பட்ட அப்படிதான் பாரஸ்டிங்களா ஓகே ஓகே மொபைலா இது வச்சுக்கலாமா ஏதோ ஒரு ஊருக்கு போன மாதிரி கேள்விப்பட்டேன் எந்த ஊருக்கு காஷ்மீரா பின்னாடி யாரோ சொன்னாங்க ஆனா யாருன்னு ஞாபகம் வரல லடாக்கா ஆமா யாரோ சொன்னாங்க ஆனா எனக்கு காஷ்மீர் போயிடா போல அப்படின்னாங்க போயிட்டு வந்தீங்களா அதான் பார்த்தேன் சொன்னவங்க இது வரைக்கும் பேர் அடேங்க ஊர் மாதிரியா நாங்க படிச்சாச்சு முடிச்சாச்சு வாங்கியாச்சு இனிமே ஜாலியாக இருக்க வேண்டியதான் அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு வா பாவம் என் பொண்ணு 10th படிக்கிற பொண்ணை போட்டு படாத பாடுபடுத்துறேன் நான் உண்மையிலுமே தான் 10th படிக்குது ஈவினிங் 6 மணிக்கு விடுறான் 7 மணிக்கு போட்டு டியூஷனு 7 மணிக்கு போயிட்டு நைட்டு 10 மணிக்கு தான் வரும் இந்த 1 மணி நேரத்தில் செல்லு போக விடுமாடா கான்செர்ட் எல்லாம் போட்டீங்கன்னா டவுசர் போட்டு சுத்துற பையனா ஹாஸ்பிட்டல் போறோம் வேலைக்கு போறா அப்படியா அதை பாயிண்ட் கை விடுறாங்க பாயிண்ட் கை விடுறாங்க என்ன 250 ஒரு 50 வேணுமா ரொம்ப சின்ன போட போட்டு வந்தா ஓகே இந்த பையன் வெளில போயிடுவா எல்லாரும் போயிட்டு வரலாம்